வணக்கம். வணக்கம். நம்பி கை வை, நம்பி கை வை, நம்பினோர் கெடுவதில்லை. நான் சொல்ல 4 பேர் சொன்னாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதும் மிகவும் அவசியமாக இருக்குது. ஆழம் தெரியாத காலை வைக்காது. ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லை, நடக்குன்னு காலை வச்சால் ஊந்துருவோம். ஆழம் தெரியாத காலை வைக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு காரியத்தை செய்யும்போது 4 பேருக்கு சொந்தமான 4 பேர் முதலீடு செய்த ஒரு காரியத்தை ஒருத்தர் எடுத்து செய்யும்போது 4 பேர் சேர்ந்து முதலீடு பண்ணி செய்கிற வேலையை மிகவும் கவனத்தோடு செய்யணும். இந்த 4 பேர் அனுமதி கொடுத்து விட்டார்கள். நாங்கள் இருக்கிறோம், கமான், நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சிலர் சமூக விரோதிகள், குறுகிய மனம் உள்ளவர்கள். வேலையை செய்ய வச்சுட்டு அவன் இவனை நம்பின்னு மற்ற இடத்துல முதலீடு பணம் அல்லது உதவியோ வாங்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அது வேலை ஆயின்னு இருக்குது, ஒரு நம்பிக்கையில் போகிறது. அப்போது இவன் நான் இருக்கிற நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னவன் தக்க சமயத்தில் அவனுக்கு இந்த பங்கீடு கொடுக்கும்போதெல்லாம் அப்பப்போ கொடுத்துடணும். விட்றா, அவ்வளோக்கு தான் அவன் செய்த பிறகு அப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தன் 2 பேர் யோசித்தா இவனுக்குன்னு சில கூட்டாளிகள் இருப்பாங்க. இவங்க கூட சேர்ந்துக்கின்னு அவன் பாதி செய்யிட்ட விட்றான்னு சொல்லிட்டு அப்போ அவன் செய்துட்டு பாதி வேலை ஆகிட்டுருக்குது. அவன் அதை கொடுத்தவனுக்கு அதுக்கு முன்னே அவனுக்கு உதவி பண்ணனுக்கு அவன் திருப்பி பணத்தை கொடுக்கணும். இல்லைனாக்கா பாதி வேலை ஆச்சு. நான் பாதி வேலையை செய்கிறதுக்கு இருக்கும்போது இவன் ஒத்துழைக்காமல் போயிட்டா இவன் என்ன பண்ணுவான்? மற்றவங்க இவனை நம்பின்னு மற்றவங்க உதவி பண்ணுவாங்கலாம் இவனை கேட்குவாங்க. அப்போது காலம் கடந்து போகும்போது காசு பாதி பணம் கொடுத்து உதவுனாங்க இல்லையா. ஒரு 100 பேர் சேர்ந்து செய்கிற வேலையை ஒரு 50 பேர் 60 பேர் பணம் கொடுத்தாங்க. அது வேலை ஆகிட்டு போயிருக்குது. அது 50-60ஓட இவனும் கொடுத்துருக்கணும். அப்போ தான் அந்த வேலை ஒழுங்காக போயிருக்கும். இந்த வேலை போயிருக்கிறது பார்த்துட்டு இவனுங்கெல்லாம் ஒரு ஆகட்டும் அப்புறம் கொடுக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த பாதி வேலையை வச்சுக்கின்னு மற்ற வேலை நடக்காது. மற்ற வேலைக்கு தேவையான பணம் வேணும் இல்லையா. இந்த 40 பேரும் கொடுத்தா தான் அவங்களுக்கு கிடைக்கும். இவனுங்க கொடுக்காம ஒரு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை நின்றுடும். வேலை நின்ற பிறகு என்னப்பா வேலை அவ்வளோ காசு கொடுத்தவனுங்கெல்லாம் என்னப்பா வேலை அவ்வளோ வேலை நின்றுக்குது. அப்புறம் இன்னும் இவங்கெல்லாம் என்ன கொடுக்கல. இது இப்படியே நாள் பட போயிட்டு இவன் வேலை இந்த பொறுப்பேற்ற சேர்ந்துவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்ட மாதிரி ஆகிட்டு அவன் மேலே நம்பிக்கையில் இதாகிட்டு அவன் அந்த வேலையை சரியாக செய்யலை. அவன் கொடுத்த பணத்தெல்லாம் அவன் சாப்பிட்டுட்டான். அவன் 100 ரூபா சாப்பிட்டாக்கா 1000 ரூபா சாப்பிட்டான் சொல்லிவிட்டு ஒரு ப்ராஜெக்டவே நாசம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம உஷாராக பாதுகாப்பாக இருக்கிறது தான் நல்லது. நம்பி கை வை சொல்லும் போது இப்போ ஒருத்தன் என்ன பண்ணால் இந்த ஹோட்டலில் இருக்குது. ஹோட்டலில் இவனை நம்பின்னு சாப்பாடெல்லாம் செய்து வச்சுருக்காங்க.
அந்த பழைய காலத்துலலாம் எல்லோரும் போயிட்டு உக்காந்துட்டு கொடுப்போம், இந்த ஐட்டம் கொடு, தோசை கொடு, இட்லி கொடு, அதை கொடு, இது கொடு எல்லாம் சாப்பிட்டுட்டு போகும்போது பில்லு கொடுத்துட்டு போவாங்க. என்ன ஆச்சுன்னா, இவன் நல்லா தேவைங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான், காசு கொடுக்காத. இந்த மாதிரி 4 பேர் சேர்ந்தா அந்த முதலாளி என்ன ஆகும்? அதனால் அவனை கொஞ்சம் உஷாராக ஆரம்பித்தான். இப்போ உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னே நீ முதல்ல காசு கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு போயிட்டு பில்லு கொடுத்துட்டு வாங்கி சாப்பிட்டுன்ட்டு இப்போ அந்த நிலைமை மாறிச்சு. அந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா? ஓகே, பாதுகாப்பாக இருப்போம். இந்த மாதிரி சமூக விரோதிகளும் கம்மியாக குறைஞ்சாக்க சமூகம் நல்ல வளர்ச்சி அடையும். ஓகே, நமது உடன்பிறப்புகள் மேலே நம்ம அதிகமாக குறை சொல்லக்கூடாது. மனுஷன் தப்பு செய்யக்கூடியவன், அவன் தப்பு செய்கிறான். அவன் தப்பு செய்யாமல் இருந்தால் நல்லது. அதை அவங்கவுங்க யோசித்து தான் செய்யணும். பாருங்க, ஒரு திருட்டு வேலை நடக்குதுன்னா திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அப்புறம் பாதுகாப்புக்காக அவங்க போடுற திட்ட பிளானெல்லாம் அவங்க பண்ணினே இருக்கிறாங்க. இவன் திருடினே இருப்பான். அந்த திருட்டை எப்படி நான் ஒழுங்கினாக்கா அவனே திருந்தணும். நம்ம செய்யறது தப்பு, இந்த அவனே உணர்ந்தா தான் அது தப்பை தவிர்க்க முடியும். ஓகே, சும்மா ஏதோ நம்ம சில நல்ல விஷயங்கள் பேசலாம் சொல்லிட்டு நான் பேசினேன். ஓகே, அடுத்து குறைஞ்சபட்சம் மற்றவன் தப்பு செய்தான்றதை விட நம்ம தப்பு செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தனும் நினச்சாக்கா ஒருத்தனும் நம்ம தப்பு செய்யக்கூடாது. ஒருத்தர் தப்பு செய்யாமல் போதலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்கவுங்க நினச்சா எல்லாருமே தப்பு செய்ய மாட்டாங்க. பாருங்க, ஒரு இடத்துல ஒரு ஆராதனை நடக்குது. அந்த ஆராதனை சமயத்தில் எல்லோரும் ஒரு கப்பு பால் ஊற்றணும். அது பெரிய குளத்துல எல்லோரும் ஒரு கப்பு பால் கலந்து ஊற்றணும். அதை வச்சுக்கின்னு நம்ம மற்ற இதுக்கெல்லாம் அது பயன்படுத்தலாம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஒருத்தர் நினச்சான்னா, இவ்வளோ பேர் ஊற்றுறாங்களே, ஒரு கப்பு பால் ஊற்றுக்கு பால் நம்ம ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சின்னு தண்ணி ஊற்றிட்டு போயிட்டாங்களாம். அதே மாதிரி ஒருத்தனும் அவனை பொறுத்த வரையிலும் சரி அவ்வளோ பால் இருக்குது, நம்ம தண்ணி ஊற்றிட்டு போயிடலாம் சொல்லிட்டு சும்மா ட்ராமா பண்ணிவிட்டு அப்படி போயிட்டான். கடைசியில் அந்த பார்த்த அந்த பாய்லர் அந்த இடத்த பார்த்தாக்கா எல்லாமே தண்ணியாக இருந்துச்சான், பாலை காலம். அதே மாதிரி தான் நம்ம நல்லது நினச்சா எல்லாம் நல்லதாகும். சரி உறவுகளே, வணக்கம்.